ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெரிஷாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவும் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியை பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 சிவப்பு மிளகாய், 5 cashew nut, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். அது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஹீட் பண்ணி 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 பே லீஃப் சேர்த்து பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியனை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா குக் ஆகும் பொழுது நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். ஸோ ஆனியனை இந்த போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்ல பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவில் ஏற்கனவே மிளகாய், சிவப்பு மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். அதனால் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் இதுவரையும் சிக்கன் கிரேவிக்கு உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போ நாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம கலந்துருக்கிற எல்லா மசாலாவும் இந்த சிக்கனில் இறங்கணும். ஸோ 2 நிமிஷம் இந்த சிக்கனை அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இது 10 நிமிஷம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா குறைஞ்சி கொதிச்சு வந்திருக்குது. மறுபடியும் இதை நல்லா கலந்து இதுக்கு ஒரு மூடியை போட்டு
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக கிரேவி நல்லா சுண்டி நல்லா கலர்ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இப்போ இதில் ஃபைனலாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கலாம். மல்லி இலையை சேர்த்து கிரேவியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்முடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.